ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்த தமிழ் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பாரதியார் பற்றின கொஸ்டின்ஸு டிஎன்பிஎஸ்சியில் 2016 2023 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா பாரதிதாசன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாரதியாரும் பாரதிதாசனும் கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் இல்லாமல் இருக்காது. இந்த ஓல்டு கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது. அந்த 4 குவாட்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து பாரதிதாசன் பாடியது எதுன்னு கேட்குறாங்க. எது? தேனொக்கும் செந்தமிழை நீ கனி நான் கிளி அப்படின்றத வந்து தான் பாரதிதாசன் பாடியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ இந்த மிச்சம் 3 கொஸ்டின் யாரெல்லாம் பாடியிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? பழமை இருந்த நிலை கிளியே பாமரர் ஏதெறிவார் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு. அடுத்து சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர்னு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் பாடியிருக்காரு. அடுத்து தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடும் இடமெல்லாம் மலர்ச்சோலை அப்படின்னு தாராபாரதி பாடியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பால். இது ரொம்ப அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இல்லைங்களா? இணையில்லை முப்பாலுக்கு நிலத்தே என திருக்குறளை போற்றியது யாருன்னு கேட்டால் யாரு? பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இணையில்லை முப்பாலுக்கு நிலத்தே அதை பாருங்க. அடுத்த எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி இது எந்தெந்த எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இணையில்லை முப்பாலுக்கு நிலத்தே அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு கேட்டால் பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். எச்சிறப்பு பெயர். அப்போ பாரதிதாசன் யாரு? புரட்சி கவிஞர். ஓகேங்களா? பாரதிதாசன் யாரு? புரட்சி கவிஞர். ஓகேங்களா? உவமை கவிஞர் யாரு? சுரதா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேசிய கவிஞர் யாரு? பாரதியார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேசிய கவிஞர் வந்து பாரதியார், ஓமை கவிஞர் சுரதா, புரட்சி கவிஞர் பாரதிதாசனார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. குயில் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? குயில் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் சுப்புரத்தினம். ஓகேங்களா? அதாவது பாரதிதாசன். சுப்புரத்தினம் அதாவது பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. சிறப்பு அடைமொழி பெயர். அடுத்து பெயர். சிறப்பு அடைமொழி பெயர் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன். ஓகேங்களா? தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பாசான் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்தின் யாருன்னா அனுத்தமா. ஓகேங்களா? இதில் இந்த புதுமை பித்தன், பாரதிதாசன், கல்கி தெரியும். இந்த அனுத்தமா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 3142. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயம் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன். பொருத்தமான விடையை தேர்வு செய்க. தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறை இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று சொன்னது யாருன்னு கேட்டால் திருக்குறள் பற்றி சொன்னது யாருன்னு கேட்டால் பாரதிதாசன் தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள். தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறை இரண்டடிகள் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்காரு. யார்? பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஆன்சர் டி, பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இணையிலை முப்பாலுக்கு நிலத்தை. இது 3வது வாட்டி ரிப்பீட் ஆகுது இந்த கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இணையிலை இதுவுமே வந்து இதெல்லாமே அடுத்தடுத்த எக்ஸாமில் கிடையாது. நான் ஏன் ஒரே கொஸ்டினை திரும்ப காமிக்கிறேன்னு இல்லை. இது எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, அடுத்தடுத்த எக்ஸாமில் எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க, இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் காமிக்கிறதுக்காக தான் அதே கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் சொன்னது யாருன்னு கேட்டால் பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை கூறியது பாரதிதாசன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான குவாட்ஸு. செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதிதாசனார். செந்தமிழை செழுந்தமிழாய் காண ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதிதாசனார். பாவேந்தர் பாரதிதாசனில் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? பரிசு பெற்ற நாடக நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது? பிசிராந்தரி. ஓகேங்களா? இந்த பிசிராந்தரி என்ன நூலுன்னு அடிக்கடி கேட்பாங்க. நாடக நூல். ஓகேங்களா? இது வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது யாருக்கு? பாரதிதாசனுக்கு. ஓகேங்களா? அடுத்து இணையிலே முப்பாலுக்கு நிலத்தை பாருங்கள். இதோட இது 4வது வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்கோடன். இது 2வது வாட்டி ரிப்பீட் ஆகுது. நானோர் தும்பி அப்படின்னு சொல்லி யார் சொன்னது? பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளை. இதே தான் இந்த இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்றதுல இந்த லைன் வரும். புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்கன்னா பாரதிதாசன். இவர் பாரதிதாசன் பற்றி ஒரு பெரிய ஒரு 4-5 லைன் குவாட் சொல்லியிருப்பாரு. அதை ஃபுல்லாகவே பார்த்து வச்சுக்கோங்க. அதில் பாருங்கள் எந்த லைன் வேணால் கேட்கலாம். இணையிலே முப்பாலுக்கு மட்டும் கேட்காம எந்த லைன் வேணாலுமே கேட்கலாம். ஓகேங்களா? அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன். ஓகேங்களா?
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாரதாசன் எழுதிய பிசிராந்தர் என்னும் நூல் என்ன வகைன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. என்ன நூல்? நாடக நூல். ஓகேங்களா, ரொம்ப முக்கியம் இது நாடக நூல். எது பிசிராந்தையர், யார்? பாரதிதாசன் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் சுப்புரத்தின தாசன். இது வந்து பாரதிதாசன் சொன்னது கிடையாது. ஓகேங்களா, இது வந்து சுப்புரத்தினதாசன், அதாவது சுரதா சொன்னது. ஓகேங்களா, இது வந்து சுரதா சொல்லியிருப்பாரு. இது வந்து பாரதிதாசன் சொல்லியிருக்க முடியாது, சுரதா சொல்லியிருப்பாரு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். இதுக்கு விடைக்கேற்ற வினா இது. பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு. ஓகேங்களா, அடுத்து பாரதிதாசனை இயற்றிய நாடக நூல் எது? பிசிராந்தர். இதாவது 3வது வாட்டி கேட்குறாங்க இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொதுமறையான திருக்குறள் இல்லாததில்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொன்னது யாரு? பாரதிதாசன். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இதோட 6வது வாட்டி இந்த கொஸ்டின் வருது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு சொல்லியிருப்பார் இல்லைங்களா. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை அப்படின்ற ஒரு காட்சி சொல்லியிருப்பார். ஓகேங்களா, சொன்னது யார்? பாரதிதாசன். இது ஒரு பாடலே இருக்குது. ஓகேங்களா, குடும்ப விளக்கு அப்படின்றது வரும், அதில் இந்த பாடல் இருக்குது, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தர் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சாகித்ய அகாடமி விருது. இதுலேயே வந்து எப்படி ட்யூஸ் பண்ணி கேட்குறாங்க பார்த்தீங்களா. எழுதியது பாரதிதாசன், என்ன நூல்? பிசிராந்தையர். இது என்ன வகையான நூல்? நாடக நூல். இந்த நாடக நூலுக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க? சாகித்ய அகாடமி விருது. இந்த ஒரு லைனை வச்சே வந்து எத்தனை கொஸ்டின் மேக் பண்ணியிருக்காங்கன்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் பகுதியில். ஓகேங்களா, குடும்ப விளக்கு வந்து என்ன பகுதி? 2ஆம் பகுதியில் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தே. இதோட 7வது வாட்டி இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாரடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பாரதிதாசன் பற்றி எதில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னா, அவர் இயற்றிய நாடக நூல் ஒன்று, அதுக்கப்புறம் திருக்குறள் அவருக்கு என்ன காட் சொல்லியிருக்காருன்றது ரிப்பீட்டடாக எவ்வளோ 7 வாட்டி திருக்குறள் பற்றினது 7 வாட்டி கேட்டாங்க. அதே மாதிரி அவரோட பிசிராந்தையர் நூல் அந்த ஒரு லைனை வச்சு எத்தனை கொஸ்டின் மேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க. இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதை வந்து ரிப்பீட்டடாக அப்போ பாரதாசன் எடுத்துக்கிட்டால் இதை தாண்டி எதுவும் கேட்கல, இதை எதை ரிப்பீட்டடாக இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியணும். சரிங்களா, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு வாட்டி பார்த்தாலே உங்களுக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா டாபிக் வைஸாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.